வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். கொடிய காலங்கள், பொருளாதார சிதைவு, ஜனத்துக்கு விரோதமாக கொள்ளை நோய்கள், நம்மை சுற்றி நடக்கும் காரியங்கள் அனைத்தும் நமக்குள் ஒரு அங்கலாய்ப்பை ஏற்படுத்துவதோடு இயேசுவின் இரண்டாம் வருகைக்கான அடையாளங்கள் என்பதனை அறிவித்து எச்சரிப்பை ஏற்படுத்த போதுமான பலமுள்ளவைகள். வானமண்டலங்களின் நிலையினை குறித்து பேசுபவர்கள் இது முத்திரை விடைக்கப்படும் நேரம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தின் காரியங்களை விவரிக்க முயற்சிக்கலாம். கூடவே தேவன் என்னை பரலோகத்திற்கு கொண்டு சென்று இந்த காரியங்களை புரிந்து கொள்ள செய்தார் என்று அதனையே தங்களுக்கு சாதகமாக இருக்க தங்களையே ஆவியின் நிறைவை பெற்றவர்களைப் போல காண்பிக்க முயற்சி செய்பவர்களும் ஏராளம். ஆனால் கூடவே சபைக்குள் இருக்கும் மனிதர்களுடைய நிலை அப்படிப்பட்ட நாட்கள் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை குறித்தும் வேதம் அடித்துச் சொல்கிறது என்பதனை மறப்பதற்கில்லை. வேத அறிவினை போதிக்கும் அறிஞர்கள் அடையாளங்களையும் தேசங்களின் நிலைதனையும் ஆராய்ந்து ஆளுக்கு ஒரு கொள்கையை பரப்பும் வேளையில் இந்த சபையின் நிலையை எடுத்து கூறி சபை மாசற்றதாய், கபடற்றதாய், கரையில்லாததாய், பிழையற்றதாய் மாற போதிப்போரும் உணர்த்துவித்து பிரசங்கிப்போரும் செயல்படுவோரும் மிகவும் குறைந்து போய்விட்டனர். மேல்நாட்டில் இறையியல் படிக்கும் என் நண்பரின் மகன் என்னை பார்த்து, உங்களுக்கு எவ்வளவு இறையியல் தெரியும் என்று கேட்டான். நான் வேதாகம கலாசாலைக்கு செல்லவில்லை என்பதனால் நான் சொன்னேன், என்னுடைய இறையியல் மிகவும் எளிதானது, சிம்பிள். முன்னே குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இதுவே என்னுடைய இறையியல் என்றபோது அவனுக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. தொடர்ந்து நான் சொன்னேன், இந்த அறிவு என்னை 3 காரியங்களை விளக்க போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவரை காணக்கூடாதவனாக இருந்தேன், இப்பொழுது அவரை காண்கிறேன், களி கூறுகிறேன், ஐக்கியம் கொள்கிறேன். என்னுடைய நிலையில் பெரும் மாற்றம் வந்துவிட்டது, புரிந்து கொள்ளுதல் வந்துவிட்டது. என்னையும் புரிந்து கொண்டேன், மற்றவர்களையும் புரிந்து கொண்டேன், சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டேன், காரியங்களையும் தெரிந்து கொண்டேன். மற்றவர்களின் கருத்துக்களை சார்ந்து மாத்திரம் இருக்க இப்போது அவசியமில்லை. என்னுடைய முன்னிலையைப் போல குருடராயிருப்போரை ஆண்டவரின் அண்டைக்கு அழைத்து செல்லும் பொறுப்பையும் கடமையுணர்வையும் பகிர்ந்து கொண்டேன். இதனை கேட்டு அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. தான் கிரேக்க எபிரேய மொழியில் பாண்டித்தியம் பெற்று அந்த காலத்தில் என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டது, இப்போது எப்படி சொல்லப்பட வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய மூளையை குழப்புவது வீண்தானோ என்ற கேள்வி அவனுடைய முகத்தில் காணப்பட்டது. இத்தனை எளிதான இறையியலை வேத பண்டிதர்கள் எத்தனையாய் குழப்பிவிட்டனர். கூடவே மற்றவர்களையும் செயலிழக்க செய்துவிட்டனரே. எகிப்திலே குழந்தை பெறுவதற்கு உதவி செய்ய வேண்டிய மருத்துவச்சிகளையே குழந்தைகளை கொல்ல விரும்பின பார்வோனைப் போல வேதாம கலாசாலைகள் மாறிவிட்டதுவோ என கேட்க தூண்டுகிறது அல்லவா? நான் அறிந்திருக்கிற இறையியலை என்னையும் மற்றவர்களையும் ஆண்டவரையும் புரிந்து கொள்ள மாத்திரமல்ல, என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் என் பொறுப்பதனை உணர்த்துவிக்கவும் போதுமானது அல்லவோ? அது என்னை செயல் வீரனாக மாற்றிவிடவும் வலுப்பெற்றிருக்கிறதே. அல்லேலூயா. இந்த கோணத்தில் கடைசி நாட்களை குறித்த சிந்திக்கும் கால் தேவ மக்களின் நிலையையும் வேதம் காட்டுதலையும் காண முடிகிறது. சபைகளின் நடுவில் தேவ பிரியவர்கள், லவர் ஆஃப் காட் என அழைக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து வரும் இந்த நாட்களில் தற்பிரியர்களாகவும், லவர் ஆஃப் செல்ஃப், பணப்பிரியர்களாகவும், லவர் ஆஃப் மணி, சுகப்பிரியர்களையும், லவர் ஆஃப் ப்ளஷர்ஸ் ஏராளமாக நாம் சந்திக்க நேடுகிறது. 2 தீமோத்தேயு 3:1-5. வெளி உலக மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அதனை இயேசு 6:32 மத்தேயுவில் இப்படியெல்லாம் அஞ்ஞானிகள், வேத அறிவில்லாதவர்கள் நாடி தேடி ஓடி திரிகிறார்கள், இதனையே நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்கள் என்று சொல்லவில்லையா? இப்படிப்பட்டவரை விட்டு விலக வேண்டும் என்றும் நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:5.
இது கொடிய காலம் என்று பெரிலஸ் டைம் வர்ணிக்கவும் பவுல் தவறவில்லை. இதனை குறித்து சிந்தித்தால் அநேக காரியங்களுக்கு நாம் விலக வேண்டிய அவசியம், ரகசியம் விளங்கும். தற்பிரியர், லவர் ஆஃப் செல்ஃப். இன்றைய மனிதன் எளிதாக காயமடைகிறான். கூடவே மற்றவர்களை பாதித்து விடக்கூடாது என்பதில் நாம் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டோம். we should not offend others. இது கேட்பதற்கு ஆவிக்குரியது போலதான் தெரிகிறது. ஆனால் வேதம் கடிந்து கொண்டு ரெபியூக் என்ற பதத்தினை அடிக்கடி உபயோகப்படுத்துகிறதை நாம் மறக்கக்கூடுமோ? கடிந்து கொள்ளும்போது காயங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டல்லவா? ஹர்ட்ஸ். இயேசு சொன்னதனை மறந்துவிட்டோமோ? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்றல்லவா சொன்னார். மத்தேயு 10:38, லூக்கா 9:23. இன்றைய பிரசங்க பீடங்களில் இயேசுவை பின் செல்ல உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று கூறப்படுவது எத்தனை முட்டாள்தனம்! வெறும் ஆசீர்வாத வார்த்தைகளே அள்ளி வீசி மூலப்பொருளை தள்ளிவிட்ட செய்திகள் மக்களை எத்தனையாய் திசை திருப்பிவிட்டுள்ளது. கல்வாரியில் அடிக்கப்பட்டவரை பற்றி பேசுவோர் நாமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதனை போதிக்கவோ வாழ்ந்து காட்டவோ மறுக்கும் காலம் அல்லவோ? சிறு பிள்ளைகளை கூட நீ அஃபன் பண்ணிவிடாது என்ற வார்த்தை எத்தனை தவறாய் உபயோகப்படுத்தப்படுகிறது. இடரல் வேறு, கணிந்து கொண்டு நல்வழிப்படுத்துவது வேறு. இதனை குழப்பி நாம் வாழ கற்றுக்கொண்டதற்கு காரணம் சுயத்தை வெறுக்க கற்றுக்கொள்ளாததே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் என்று பாடுகிற நாம் சுத்தாவியை எத்தனை நேரம் இந்த கிரியை செய்ய அனுமதிக்கிறோம் என்பது கேள்விக்குரியே. சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம் என்ற பாடலின் அடிகள் வெறும் பாட்டுக்காகத்தானோ? தேவ பிரியனாய் வாழ விரும்புகிறவன், லவர் ஆஃப் காட், தற்பிரியனாய் வாழ தெரியாதவனாய் மாறிப்போவான். அவரின் சிநேகத்தால் மயங்கி போன அவன் தன்னை குறித்து நினைக்கவும் மறந்து போய்விடுகிறான். அவனிலே மேலோங்குவது எல்லாம் அவர் புகழ் பாடுவதே, அவருக்காக வாழ்வதே, அவரின் மகிமைக்காக வாழ்வதே நோக்கமாய் போய்விடும். பணப்பிரியர், லவர் ஆஃப் மணி. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். சங்கீதம் 39:6 என்று தாவீது புலம்புகிறான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடையான், செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. நீதிமொழிகள் 5:10. நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகலவித கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆசைகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களிலுள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுப்புத்திரருக்கு இன்பமான சகலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனும் ஆனேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. பிரசங்கி 2:1-9 வரை. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை செய்யவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. பிரசங்கி 2:4-11 என்கிறான் ஞானி சாலமோன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும்
அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான சகலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6:9-10 என்று பதைக்கிறான் பவுல். பணப்பிரியன் தேவ பக்தியை கொண்டிருப்பது இன்னமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. அது அவனுக்கு இதமாயிருக்கும். பணத்திற்கு நீ வேலைக்காரனா அல்லது பணம் உனக்கு அடிமையா என்கிற கேள்விக்கு பதிலை கண்டுபிடித்தாலே நம்மை அடையாளம் கண்டுகொள்ளலாம். பணத்தை அதிகமாக்கவே பிரயாசப்படுகின்றாய் என்றால் நின்று நிதானித்து எதற்காக நான் ஓடுகிறேன் என்ற கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க முயல்வது நல்லது. ஊழியர்களுக்கும் இது மிகவும் பொருந்தும். இன்றைய உபதேசங்களில் செழிப்புபதேசத்திற்கு வரவேற்பு உள்ளதற்கான காரணமும் இதுதானே. சுகபோக பிரியர், லவர் ஆஃப் பிளஷர்ஸ், உல்லாசமாக வாழ வழி உண்டு என்றுதான் உலகம் கூவி அழைக்கிறது. தன்னிடம் வருபவர்களை அழிக்கிறது. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, பொழுதுபோக்கு இன்றைக்கு பொருள் ஈட்ட உபயோகப்படுத்தப்படும் பெருந்தொழில். தொல்லைகளும் அழுத்தங்களும் அதிகமாக்கப்பட்டுள்ள இந்த உலகில் பொழுதுபோக்கு சாதனங்கள் கண்டிப்பாக தேவை என்ற தோற்றம் உண்டாக்கப்பட்டுள்ளது. இது அநேகரை அடிமையாக்கி உள்ளதனை மறுக்க முடியாததே மனதையும் கெடுத்து பணம் கொடுத்து வாழ்க்கை நெறிகளையும் இழந்து குடும்பங்களையும் சிதைத்து பின்னர் வெறுமையாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர். தேவ பிரியம் நம்மை அமைதியான இடத்தில் அவரோடு நடக்க, ஐக்கியம் கொள்ள, தியானிக்க இழுத்து செல்லும். ஆனால் இன்று சபை ஆராதனைகளும் பொழுதுபோக்கு சாதனங்களாக மாறிவிட்ட கொடுமையே எங்கே சொல்வது. பக்திக்கு ஏதுவானது போய் பரவசத்துக்கே எதுவானதாக மாறியது இதனால்தான். நாட் ஃபார் எடிஃபிகேஷன் பட் ஃபார் எக்ஸைட்மெண்ட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்ற நிலை மாறி வருகிறதே. ஏசாயா 40:31. தேவன் மேல் தீராத அன்பு, காதல், சிநேகம் போன்ற தேவ பிரியராய் மாறி என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன் என்று சொல்லுவோம். தேவ பிரியர், வேத புதல்வர், சேதமடையா நடந்திடுவார், இலைகள் உதிர்றா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் என்ற வார்த்தைகள் எத்தனை மகத்துவம் உள்ளவைகள். வாஞ்சிப்போம். தேவ பிரியராய் வாழ சபைகள் அப்படிப்பட்டவர்களால் நிரம்பட்டும். தேவனுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிப்போர் வாழ்வில் பரிசுத்தம், தாழ்மை, அன்பு தானாக வர ஆரம்பிக்கும். மற்றோரை தேவனுக்குள் கொண்டு வர ஓயாமல் பிரயாசப்படும் வாழ்க்கை வெளியாகும்.